நண்பர்கள், என் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்களை இந்த வீடியோக்களை சொல்லின்னு இருக்கேன். அதை பார்த்து பயன்பெறுங்கள். இயேசு நமக்காக மரித்தார். இயேசுவுக்காக மரித்த 12 சீடர்கள். 12 சீடர்களின் மரணம். 1. பேதுரு சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொல்லப்பட்டார். 2. அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். 3. யாக்கோபு தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். 4. பிலிப்பு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். 5. பார்த்தலமேயு தோல் உரிக்கப்பட்டு தலை வெட்டுண்டு கொல்லப்பட்டார். 6. மத்தேயு கத்தியால் குத்தப்பட்டு தலை வெட்டுண்டு கொல்லப்பட்டார். 7. தோமா ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். 8. சின்ன யாக்கோபு தடியால் அடித்து கொல்லப்பட்டார். 9. சீமோன் ரம்பத்தால் அடித்து கொல்லப்பட்டார். 10. யூதா ததேயு தடியால் அடித்து கொல்லப்பட்டார். 11. மத்தியாஸ் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். 12. அன்பு சீடர் யோவான் எவ்வாறு மரித்தார் என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு 12 சீடர்கள். இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் என்ன செய்து இந்த 12 சீடர்களை மட்டும் வெவ்வேறு விதமாக மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஒருத்தர் சிலுவையில் அறையிறாங்க, ஒருத்தர் சிலுவையில் தலைகீழ் தொங்க விடுறாங்க, ஒருத்தர் தோல் விரித்து சிலுவையில் தொங்க விடுறாங்க, ஒருத்தர் ஈட்டியால் சாகடிக்கிறாங்க. இப்படி 12 சீடர்களையும் 12 விதமாக சாகடிக்கிறாங்க. ஏன் இப்படி 12 விதமாக செய்யணும்? ஒரே விதமாக எல்லாம் எப்படி இருந்தாலும் சாக தான் போகிறாங்க. 12 பேரையும் 12 ஒரே மாதிரி சாகடிச்சிக்கலாமே. ஏன் 12 விதமாக சாகடிக்கிறாங்க? இது இறை நோக்கம். இதுதான் இறை நோக்கம். இயேசு கிறிஸ்து வந்தது, பிறந்தது, வளர்ந்தது, சீடர்களாய் தேர்வு செய்தது எல்லாமே இறை நோக்கம். இந்த நோக்கம் எதற்காக இந்த நோக்கம்? யாருக்காக இந்த நோக்கம்? எதற்காக இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவோட முடிந்து விடவில்லை இந்த நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு வேறொரு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே சொல்றதுக்காகத்தான். எதிர்காலத்துக்கு நமக்கு மட்டுமல்லாத நம்முடைய சந்ததி இனிமேல் வர போறாங்க பாருங்க. இது வரைக்கும் வாழ்ந்தவங்க, நம்ம வாழ்ந்துக்கிறோம், நமக்கு அப்புறம் வரப்போறாங்க பாருங்க. அவங்களுக்கும் ஏற்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வேதத்தில் சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறுல இந்த விஷயங்களை தான் அது மறைஞ்சிருக்குது, மறைபொருளாக ரகசியங்களாக இருக்குது. எது இந்த நம்ம படிக்கும் வயசுல 12வது வரைக்கும் படிக்கிறோம். இந்தியாவின் கல்விக் கொள்கை எடுத்துன்னா 12வது வரை தமிழ்நாட்டில் நம்ம 12வது வரை படிக்கிறோம். இந்த 12 சீடர்களும் இந்த ஒவ்வொரு வகுப்பையும் குறிக்குது பாருங்க. இப்போ 1வதுல படித்தது 2வதுலேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 3வதுல அதை விட கொஞ்சம் அதிகமான பாடங்கள் வரும். 4வது 5வதுலாம் இன்னும் அதிகமான பாடப்பகுதிகள் சேர்க்கப்படும். 5வது 6 இது மாதிரி ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம போகும்போது ஒவ்வொரு விதமான பாடத்திட்டங்கள் நம்ம படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம். இதுதான் நிஜம். இதை அறிவுறுத்தும்படி, இதை எடுத்துக்காட்டும்படி, இதை குறிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நிகழ்ச்சி. பைபிள் எதற்காக உருவாக்கப்பட்டது? நாம் கற்கும் கல்வியை இங்க சொல்லத்தான், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லத்தான் இங்க பைபிள் உருவானது. இயேசு கிறிஸ்து வந்தார், வேற எதுவும் கிடையாது. எப்படி இதெல்லாம் செய்யாத பரலோகம் போறதுக்கும் நான் அப்புறம் நரகத்தில் போறதுக்கும் கிடையாது. என்ன நாம இந்த உலகத்தில் கல்வி கற்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பைபிள் உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்தார், உலகத்திலே வாழ்ந்தார், 12 சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். இவர் மரித்த பிறகு 12 சீடர்களையும் வெவ்வேறு விதங்களில் அவர் அந்த ரோம அரசாங்கம் சாகடித்தது. இதெல்லாம் எந்த நிகழ்ச்சியை குறியுது? எந்த நிகழ்ச்சியை குறியுது? இதெல்லாம் நம்முடைய கல்வி, நாம் கற்கும் கல்வி ஒன்றும் சாதாரணமாக மண்டியில் ஏறிடாது. என்ன படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு காசு தேவை. என்ன ஃபீஸ் கட்டி காசு தேவை, பள்ளிகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு காசு தேவை, ட்ரெஸ் வாங்க காசு தேவை ஒரு மாணவனுக்கு. அப்புறம் மற்ற பொருட்கள் இருக்குது. என்ன பேனா, பென்சிலு, ஏகப்பட்ட செலவு இருக்குது படிக்கிறதுக்கு. சாதாரணமாக இந்த கல்வியை நம்ம பெற்றிட முடியாது. இது ஒரு கடினமான ஒரு வேலை. அந்த கடினமான வேலை இதுதான். இந்த கடினமான விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து அந்த 12 சீடர்களின் மரணத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக தான் நம்ம செயல்படணும். யாரு? நாம் இப்போ நம்ம யாரையுமே படிக்கிறோம். பைபிளை சொல்லலைன்னு நம்ம நினைச்சாலும் நம்ம தீவிரமாக படிக்கிறோம், ஸ்கூலுக்கு ஓடுறோம், ஏன்னா எக்ஸாம் எழுதுறோம், ராத்திரி பகலும் படிக்கிறோம், படித்து முன்னேறணும் ஒரு ஆர்வம் வருது. இப்படியெல்லாம் ஏன் செயல்படுறோம்? இந்த பைபிளை சொல்லி இருக்கிறதுனால தான் நம்மளே அறியாத இந்த வேலையெல்லாம் செய்து இருக்கோம். பைபிள் அதான் சொல்லுது,
அத்தனை பட்டணத்தார் தன்னை அறியாத ஒரு கடவுளை வணங்குறாங்கன்னு சொல்லுது. இந்த ஜக்கி வாசுதேவ் ஒரு நாள் சொன்னார், அவருக்கு 12 பேர் தான் சீடருங்க. இந்த 12 எதை குறிக்குதுன்னு இவருக்கு தெரியாது. அதை கிண்டல் பண்ணுறாரு. இந்த வேதம் ஒரு விளையாட்டு பொருள் அல்ல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லுது தான் இந்த வேதம் வந்திருக்குது, எழுதப்பட்டுக்குது. அதன்படி நடக்கும்போது தான் அனைத்து உலக மக்களும் அதன் வழியில் தான் போகிறாங்க, கல்வியின் வழி. இந்த பைபிள் எதற்காக உருவாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? அவர் பாடுபட்டார், சிலுவையில் அறை உண்டார். இயேசு கிறிஸ்து 12 மணி நேரங்கள் இந்த சிலுவை பாடுகளை அனுபவிக்கிறார். அந்த விசாரணை, பிலாத்து விசாரணையிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அவருடைய மூச்சு நிற்கும் வரை 12 மணி நேரங்கள். இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்குது? அந்த 12வது பள்ளி படிப்பு தான் குறிக்குது இதெல்லாம். ஏன்னா அதுக்கப்புறம் காலேஜ் இதெல்லாம் வேற விஷயம் குறிக்குது. என்ன இந்த நம்முடைய வாழ்வியலை மையமாக வைத்து தான் இந்த பைபிள் எழுதப்பட்டது. அரசாங்கம் எவ்வளோ செய்யுது. அரசாங்கம் பள்ளி இலவச கல்வி கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது, ட்ரெஸ் கொடுக்குறாங்க இலவசமாக மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை பாருங்க கல்வியில். ஏன் இல்லை? இந்த பாஸ்டர்களும் பால்தினர் போன்ற பாஸ்டர்கள், பிரதர்கள், சகோதரர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த பைபிள் விளக்குறது கிடையாது. ஒரு ஆழமாக அதை சிந்திக்கிறது கிடையாது. ஒரு பொதுவாக ஒரு விஷயம் ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் இவ்வளோ விஷயத்தில் நான் சொல்கிற பாருங்க, இந்த விஷயத்தில் ஒருத்தர் சொல்கிறது கிடையாது. அது மோகன்சி ஆட்டம், அது டிபிஎம் காரங்களாட்டம், அவங்களும் ஒன்றுமே தெரியாது, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதுதான் பைபிள் ரகசிய மறைபொருள். அது ஒருத்தருக்கு தான் வெளிப்படும், அது எனக்கு தான் வெளிப்பட்டுருக்குது. இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனல் மூலமாக நான் எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா நம்முடைய கல்வி நமக்கு முக்கியம். இந்த கல்வியை விட்டுட்டு நாம் கடவுளே ஓட்டுறதுல பிரயோஜனம் கிடையாது. அது கணக்கிலே வராது. இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்வது இறை நோக்கம். அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டும் நாம். அதன் மூலம் இந்த கல்வி கற்று நன்றாக சம்பாதித்து அதன் மூலமாக தான் நாம் கஷ்டங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். வேறு வழி கிடையாது. வேற வழியே இந்த உலகத்தில் நமக்கு கிடையாது. யாரா இதாங்க பணம் வச்சுக்கோங்க, ஒரு பதினஞ்சு பணம் யாருன்னா கொடுத்தாங்களா? 5 ரூபாய் கொடுத்தாங்களா? 10 ரூபாய் கொடுத்தாங்க? ஒன்றும் கிடையாது. நாம் கஷ்டப்பட்டு கல்வியின் மூலம் நல்லா கற்று தேர்ந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதே சமயத்தில் உழைப்புன்னு ஒன்றுக்குது. கல்வி மட்டும் போகாத இந்த உலகத்தில் உழைப்புன்னு ஒன்றுக்குது. அந்த உழைப்பை நம்ம சோம்பேறித்தனம் இல்லாத உழைக்கணும். என்ன ஓடி ராத்திரி பகல ஜோம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு அப்புறம் எங்கே உழைக்கிறது? சரியான சோர்வடைந்து போகிறது. நண்பர்களே, இந்த பைபிள் ஆனது இந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாமை தண்டிக்கிறது. தண்டனை உண்டு. கல்வி கற்காதவனுக்கு தண்டனை உண்டு, உழைக்காதவனுக்கு தண்டனை உண்டு. எனவே நண்பர்களே உஷாராங்க. இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை நம்ம தளத்தில் வழி நடத்தும் இது போன்ற இன்றைய கிறிஸ்தவர்கள் பாஸ்டர்களுடைய பிரசங்கங்களை நம்பாதீர்கள். அவர்கள் பிரசங்கத்தை கேட்கிறவங்களா ஒன்றும் சீர்பட்ட சரித்திரம் கிடையாது. ஏன்னா மோகன்சி ஆசிரியர் 5 மணிக்கு டெய்லி பிரசங்கம் பண்ணுறாரு, உருப்பட மாட்டான். அவர் பிரசங்கத்தை ஒருத்தரும் உருப்பட மாட்டான். ரகசியம் இல்லாத ஒரு விளக்கம், பைபிள் விளக்கம், வேத விளக்கம், வசன விளக்கம், நம்முடைய வாழ்க்கையை மையப்படுத்தாத ஒரு வசன விளக்கம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பைபிள் விளக்கத்தை மோகன்சி லாசஸ் கொடுத்துருக்கிறாரு. நண்பர்களே, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், கௌரவமான நம்முடைய தேவைகள் நிறைந்த வாழ்க்கையை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வி என்னும் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன் மூலம் இன்பம், சுகம், சந்தோஷம், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வது இங்கே நடக்க வேண்டிய வேலையாக இருக்கிறது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.